இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நோய் வந்த பின்னால் டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து எடுக்கிறாங்க, மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடறோம். பட் வர்றதுக்கு முன்னே நம்ம சரிப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் அப்போ வர்றதில்லை. காரணம் என்ன, வர்றபோது நல்லா முன்னால் நம்ம நல்லா இருக்கிறனால அதை பற்றி யாருமே கவனம் எடுத்துக்கிறது கிடையாது. எப்போ நம்மளோட உடம்புல இருக்கிற சுரப்பிகள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பிக்குதோ தைராய்டு பிரச்சனை வரக்கு ஒரு காரணம். தைராய்டுக்கு என்னங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது நைட்டு இரவு சாப்பிட்ட பின்னால் படுக்கிறதுக்கு முன்னால் இந்த குமரி கடுக்காய்ப்பானாங்க ஒரு 1/4 டம்ளர் குமரி கடுக்காய்ப்பானா 3/4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு படுத்தா போதுங்க. 48 நாளில் அந்த தைராய்டு சரிப்படுத்திடலாம். காலையில் பேஸ்ட் வேலை பல்படிக்கு மாறிடணும், டீக்கு வேலை மூலிகை மலர்பானத்துக்கு மாறிடணும். காலை உணவு சிறுதானிய உணவு, மூலிகை ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நிலக்கடலை பருப்பு கண்டிப்பாக சேர்த்திடணும். மத்தியானம் பச்சை காய்கறி சேலட்டு ஒரு 100 கிராமாவது, மினிமம் 100 கிராம் பச்சை காய்கறி சேலட் சேர்த்திடுங்க. நைட்டு உணவு அப்படி தருங்க, சப்பாத்தி காய்கறி ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி உணவுகளை மாற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் சரிப்படுத்திடலாங்க. அது கூட சூரிய நமஸ்காரமோ தோப்புக்கரணம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 தோப்புக்கரணம் அது போட்டுருங்க. 10 தோப்புக்கரணம் போட்டவரை கீழே உட்காந்து அமைதியாக ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் மறுபடியும் 10 போடலாம். இப்படி தோப்புக்கரணம் தொடர்ந்து போடுறது, சூரிய நமஸ்காரம் ஒரு 20 சூரிய நமஸ்காரம் அடித்தாலுமே கண்டிப்பாக தைராய்டுலேருந்து வெளியே வந்துட முடியும்.